என்னது தளபதி 69ல தளபதிக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்ற மாதிரி தான் ஊர் உலகமே பேசிட்டு சுத்திட்டு இருக்கு. ஆமாங்க, தளபதி 69ஓட விஜய் சம்பளம் எவ்வளவு, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இந்த மனுஷன், ஆனா போக போக இவரோட சம்பளம் ஏறி இப்ப எங்க தெரியுமா நிக்குது, அது என்னமோ சொல்லுவாங்களே சிகரம். அந்த சிகரத்துக்கு மேலதான் இவரோட சம்பளம் நின்றுட்டு இருக்கு. அப்படி என்னதான் சம்பளம் வாங்குறாருன்னு தானே கேக்குறீங்க, வாங்க உள்ளார போய் நான் சொல்றேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், தளபதி 68 படத்தை முடிச்சிட்டார். அதாவது லாஸ்ட் வந்த படம் என்ன, கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதை பத்தி விமர்சனம் நான் சொல்லணுமா, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த படம் எந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சா இல்ல தியேட்டர்ல இருந்தவங்க பிச்சுக்கிட்டு ஓடினாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நான் விட்டுடுறேன். இப்போ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 crores தாண்டிருச்சு அப்படின்றது வந்து விஷயத்த வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது படம் வந்து கமர்ஷியலி ஹிட் தான், பட் மக்கள் கிட்ட வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆச்சான்னு தெரியல, பட் கமர்ஷியலி ஹிட்டுங்க, நாங்க போட்ட காசை எடுத்துட்டோம், அதுக்கு டபுளாவே எடுத்துட்டோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த படத்துல விஜய் வாங்கின சேலரி எவ்வளோ ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியுமா? லாஸ்டா லியோ படத்துல விஜய் வாங்கின சேலரி எவ்வளோ உங்களுக்கே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அந்த படத்துல என்ன சொன்னாங்கன்னா க்ளோஸ் டு 175 crores வாங்கினாரு விஜய் அப்படின்னு வந்து ஒரு கதை போயிட்டு இருந்துச்சு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல வந்து விஜய் வாங்கின சம்பளம் வந்து டபுள் டிஜிட், அதாவது 200 தொட்டுட்டாரு. 200 crores சம்பளம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க. லியோ படத்துல விஜய் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படின்றது உங்களுக்கு லைட்டா எசுக்கு புசுக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 175 crores அந்த படத்துல சம்பளம் வாங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்ல எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 175 crore வந்து ஒரு சிகரம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துல அவர் எவ்வளவு வாங்கினாருன்னு சொல்றாங்கன்னா 200 crores. எங்க 200 கோடி ஒரு படத்துக்கு. கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்க, அந்த 200 கோடி வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் செய்வோம். ஏண்டா அவன் ஓடி கீடி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலே மாசம் வந்து ஒரு 30,000 ரூபாய் தாங்கிறதுக்கு கஷ்டப்படுறானுங்க. இங்க பாருங்க நம்ம ஹீரோஸோட சம்பளத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்னடானா 175 கோடின்றாங்க, இப்ப என்னடானா 200 கோடின்றாங்க. சரி, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு 200 கோடி வாங்கின மனுஷன் அதோட கம்மியாவா வாங்குவாரு அடுத்த படத்துக்கு? அதுவும் அடுத்த படம்ன்றது என்ன படம், லாஸ்ட் படம். அதுக்கப்புறமா தலைவர் எங்க போறாரு, அரசியலுக்கு வர போறாரு. அரசியல் சம்பளம்லாம் அது வேறங்க, அரசியல்ல சம்பளம்லாம் இருக்காது, மக்களுக்காக உழைக்கணும். மக்களுக்காக உழைக்க போறனால லாஸ்ட் படத்துல ஹெவியா சம்பளம் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். அது எவ்வளவு தெரியுமா? 275 crores. 275 கோடி வாங்க போறாரு விஜய் தளபதி 69வது படத்துக்கு அப்படின்னு வந்து விஷயங்கள் வந்து தகவல்கள் கசிந்துட்டு வருது. இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தோ இதை ஏத்துப்பாங்களா ஒத்துப்பாங்களான்னு அது நம்மளுக்கு தெரியாது. பட் 275 crores வந்து ஒரு லிமிடேஷனா விஜய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம்ல, என்னோட லாஸ்ட் படம் நடிக்க போறேன் அப்படின்னும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஒரு வாட்டி இல்ல 10 வாட்டி கூட என் படத்தை வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் அது என்னோட லாஸ்ட் மூவி. அதுக்கப்புறமா யாரும் என்ன சினிமால பார்க்க போறது கிடையாது. அதனால அந்த ஆர்வம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில இருக்கும். சோ எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதனால நான் என் சேலரியை குறைக்க போறது கிடையாது. 275 crore வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு தான் வந்து விஜய் தரப்பு வட்டாரங்களும் வந்து பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எவ்வளோ 275 கோடிங்க, கொஞ்சோண்டு நெஞ்சு பாருங்களேன். ஐயோ எம்மா சாமி, ஒரு ஜென்மம் இல்ல 3 ஜென்மம் இல்ல 10 ஜென்மத்துக்கு அந்த ஒரே சம்பளம் போதும் போல நமக்கு. அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. வாங்கி சரி என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தை யார் எடுக்க போறா? சரி, 275 crores விஜயோட சேலரி மட்டுமேங்க. அப்போ அந்த படத்தை எடுக்கிற டைரக்டர் வர்த்தா இருக்கணும்ல. யாருன்னா சாதா டைரக்டர் கிட்ட கொடுத்தா இந்த 275 கோடி சம்பளமும் அவுட்டு, அப்புறமா அந்த படத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, படமும் அவுட் ஆச்சுன்னா மொத்தமா அவுட் ஆயிடும். அதனால வந்து இந்த படம் யார் கைக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா எச் வினோத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் எப்படியாப்பட்ட டைரக்டர்னு. அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் படமே வந்து இது வரைக்குமே நீங்க உட்காந்து ரசிச்சு பார்க்கலாம், எல்லாருமே ரசிச்சு பார்ப்பாங்க அந்த படத்தை. ஆமா, அவர் எடுத்த படம் எது, சதுரங்க வேட்டை. ஏன்னா அவர் வந்து ஒரு கண்டென்ட்ல எப்பவுமே வந்து தெளிவா இருப்பாரு. ஒருத்தனை நம்ம ஏமாத்தணும்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும், அதுக்கப்புறமா ஒரு பொய்யை வந்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ணோம்னா அந்த பொய்யோட சேர்ந்து கொஞ்சம் உண்மையும் இருக்கணும். இது வந்து அவர் படத்துல வந்த டைலாக்ஸ் தான். அந்த மாதிரி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சு எடுத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் படமா அவர்கிட்ட தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா அவரு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டரா இருப்பாரு. அதே மாதிரி கதையில கான்சென்ட்ரேட்டட் கேரக்டர். அதனாலதான் வந்து இந்த கதையை வந்து எச் வினோத் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரு சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா என்ன படம் எடுத்தாரு, தீரன் அதிகாரம் 1. அந்த படம்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. அதெல்லாம் ஓடுமான்னு கூட யாரும் நினைச்சு பார்க்கல. ஆனா தூள் கிளப்பிட்டு போச்சு. அதுக்கப்புறமா வந்து தலையை வச்சே படங்கள் கொடுத்தாரு. நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறமா வந்து வலிமையும் அவர் தான் எடுத்தாரு, துணிவும் அவர் தான் எடுத்தாரு. ஸோ இப்போ அஜித் கிட்டேருந்து மாறி எச் வினோத் எங்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் கிட்ட வந்திருக்காரு. பிகாஸ் விஜய் சாரோட கடைசி படம். இதுல இன்னொரு சென்டிமெண்ட் இருக்கு வினோத்தை சூஸ் பண்ணதுக்கு. அது என்ன சென்டிமெண்ட் தெரியுமா?
விஜய்க்கு வந்து வி ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வி ஃபார்முலானா என்னன்னா, ஒரு மாநாடு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்தில் இருக்கிற விக்கிரவாண்டியில் இருக்கிற வி நகர் அப்படின்ற ஏரியாவில் தான் அவங்க வந்து அந்த மாநாடை வந்து டிசைன் பண்ணாங்க. பட் மாநாடு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அவர் வந்து சினிமாக்குள்ளே இப்போ வந்துருவார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு வந்து அந்த வீன்ற ஆல்ஃபபெட் வந்து ரொம்ப லக்கியஸ்டான ஆல்ஃபபெட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் வி நகரில் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் வி ஃபார்முலா அப்படின்ற கதையை பேசிட்டு இருக்காங்க. இப்போ வினோத்லயும் என்ன இருக்கு? வி இருக்கு. ஸோ வினோத்லயும் வி இருக்கிறனால இந்த ட்ரிபிள் வி ஃபார்முலாவை அவர் வந்து அரசியல்ல ஒண்டி செலுத்த போறது இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் தூக்கிட்டு இருக்காரு. ஸோ வி ஃபார் விஜய், வி ஃபார் வினோத். அப்போ படம் டைட்டிலும் என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு வீல தான் வரும் அப்படின்றது தான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சொல்ல. எல்லாருமே பாதி பேர் வீல தான் ஒரு டைட்டில் வைப்பாரு இந்த வாட்டி. ஆனா வினோத் வந்து வி டைட்டில் வைப்பாரான்னு நம்மளுக்கு தெரியல. வினோத்துக்கு வி சென்டிமெண்ட் இருக்குன்னு நான் சொல்லல, விஜய்க்கு வி சென்டிமெண்ட் இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா இப்போ வினோத் வந்து லாஸ்டா துணிவு பாத்தீங்கன்னா வி சென்டிமெண்ட்ல வரல, பட் விஜய்க்கு வி சென்டிமெண்ட் இருக்கு, வாரிசு இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்து அவர் சமீப காலமா அரசியல்ல வி சென்டிமெண்ட் போறதுனால கண்டிப்பா இந்த படம் வீல தான் இருக்கும்னு அனைவரும் எதிர்பார்க்கறாங்க. இந்த படம் எப்படி போக போகிறது, எந்த கதைகளத்தில் போக போகிறதுன்றதெல்லாம் இன்னுமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயம் கூட லீக் அவுட் ஆகல. உடனே பல பேர் வந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது, அப்படி தான் இருக்க போகுதுன்னு புருடாலாம் விடுவாங்க. அந்த புருடாலாம் நம்பாதீங்க. ஏன்னா ஷூட்டிங்கே எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து அந்த லொக்கேஷன்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் இவங்களோட ப்ரொடக்ஷன் டீமே இறங்கி வேலை செய்ய போகுது. லொகேஷன்ஸை இப்போ தான் நோட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் விஜய் சாரும் கால் ஷீட் கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதனால தான் விஜய் சார் வந்து மாநாடு பிளான் தள்ளி போனதில் வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா செப்டம்பர் 2 மாநாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட்டாக மூவியில் போயிடலாம், ஏன்னா லாஸ்ட் ஒரு படம் தான் நடிக்க போகிறோம், அதில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்ம நடிச்சிடலாம் அப்படின்ட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கால் ஷீட் கொடுத்துட்டாரு. பட் இப்போ எதிர்பாராத விதமாக என்ன ஆயிடுச்சு, செப்டம்பர் 2 வந்து மாநாடு நடத்த முடியாது, ஏன்னா தள்ளி போகுது. ஏன்னா வந்து இவங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி முடிக்கலாம், டைம் பத்தாது, ஏன்னா மேடை அமைக்கவே அவ்வளோ நாள் ஆகிடும் அப்படின்ற கான்செப்டால என்ன பண்ணிட்டாங்கன்னா மாநாடை வந்து நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது அப்படின்ட்டு மாநாடை தள்ளி போடுறாங்க. இது அக்டோபரில் தள்ளி போட்டால் ஷூட்டிங் ப்ராப்ளம் ஆகும்ல, ஏன்னா ஷூட்டிங் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்தாச்சு, ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் டீம் எல்லாமே இறங்கிட்டு இருப்பாங்க அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி அக்டோபரில் மாநாடு நடத்துவார்? ஸோ விஜய் வந்து பெரிய சிக்கலில் தான் இருக்காரு. மாநாடு அக்டோபரில் நடத்த முடியலன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? நவம்பர் போவாங்களா, டிசம்பர் போவாங்களா? விஜய் என்ன மாதிரி கால் ஷீட் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு, எந்த டேட்டில் அவர் ஃப்ரீயாக இருப்பார், அதெல்லாம் பார்த்து தான் மாநாடை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஸோ விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. இந்த செப்டம்பரில் மாநாடு எப்படின்னா நடத்தி முடிச்சிடணும், ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் மாநாடுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை முடிச்சிட்டாவாச்சு நம்மளுக்கு தலைவலி தீந்துரும். பட் அதை பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்த பயம் எப்போ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? எப்போ வரைக்கும் இருக்கும் சொல்லுங்க? அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்குறோம் பாருங்க, அது வரைக்கும் பயம் இருக்கும். கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு என்ன ஆயிடுவான், ஹே போடா தெரிந்ததானே எழுத போறான், அடிச்சு தள்ளிடாட்டு தள்ளிட்டு மறந்துடுவோம். பட் அந்த மேக்ஸ் எக்ஸாம் வருமா 11 மணி எப்போ வரும், கொஸ்டின் பேப்பர் எப்போ வரும்ன்ற வரைக்கும் நம்மளுக்கு பக்கம் தான். அதே நிலைமையில தான் இப்போ விஜய் சார் இருக்காரு. மாநாடை நடத்தி முடிச்சுட்டு சினிமா பண்ணி முடிச்சிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு நினைச்சவருக்கு இப்போ மாநாடம் முடியல, சினிமா ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால ப்ரெஷர், டபுள் ப்ரெஷர்ல இருக்காரு. ஸோ அவரால் இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மூவில இறங்கி பண்ண முடியுமான்றதே ஒரு பெரும் சிக்கலா இருக்காரு. ஏன்னா 275 crores சின்ன அமௌண்ட் கிடையாது. 275 சம்பளம். உடனே நீங்கள் வந்து அவர் பிளாக்ல எவ்வளோ வாங்குறாரு, ஒயிட்ல எவ்வளோ வாங்குறாருலாம் கேட்காதீங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துப்பாங்க, அவரோட ஆடிட்டர் பார்த்துப்பாங்க. ஆக மொத்தம் அவரோட சம்பளம் 275 crores சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த தளபதி 69th மூவி என்ன பண்ண போகிறது. அது வந்து இப்போ இவர் அரசியலுக்கு வரனால லாஸ்ட் மூவி வேற, உங்களுக்கே நல்லா தெரியும். சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அரசியல் வரவங்க அரசியலை சினிமாவில் போட்டுட்டு தான் வருவாங்க. அப்போ தான் அந்த ஃபேன்ஸும் வந்து என்கேஜ் ஆகி அந்த அரசியல் களத்துக்குள்ளே குதிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த தளபதி 69ன்றது கமர்ஷியல் மூவியாக தான் 100% இருக்கும், ஏன்னா அவங்க போட்டிருக்கிற பட்ஜெட்டுக்கு. பட் அந்த கமர்ஷியல் மூவியில் அரசியல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு தத்துவமோ ஒரு அரசியல் கொள்கையோ உள்ள தள்ளிட்டு அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ் லைஃப்குள்ளே வரும்போது அது வந்து கொஞ்சம் அவருக்கு தூக்கி கொடுக்கும்.
அவரோட மூவிஸ் லாஸ்ட் மூவிலேருந்து அப்படியே தூக்கி கொடுத்து வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், கோட்ல வந்து அவர் பெருசா எந்த அரசியலும் பேசல. கோட்ல அரசியலே கிடையாது. ஸோ தளபதி 69ல அரசியல் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு அரசியல் பாயிண்ட் புள்ளி அதுல தள்ளிட்டு தான் அவர் வந்து வருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி போக போகிறது தளபதி 69ல. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பளம் 275 கோடி. இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல வந்துட்டேன். ஏங்க இந்த நம்ம கோலிவுட் வந்து பாலிவுட்டே பீட் பண்ணிருச்சான். ஏன்னா அதிகமா இந்தியில சம்பளம் வாங்குறவர் பாத்தீங்கன்னா ஷாருக் கான். அவரே வந்து பாத்தீங்கன்னா 250 crores தான் சம்பளம் வாங்குறவராம். ஆனா நம்ம விஜய் சார் வந்து 275 crores டச் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் ஷாருக் கான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஷேர்ல போயிட்டாரு. இந்த படம் ப்ரொடியூஸ் இந்த படத்துக்கு வந்து நான் இவ்வளவு ஷேர் வேணும் அப்படின்னு போயிட்டாரு. பட் அவர் சம்பளம்னு வாங்கும்போது 250 crores. ஆனா விஜய் வந்து இப்போ 275 crores. ஸோ இந்தியாலேயே வந்து அதிகமா சம்பளம் வாங்குறவர் விஜய் சார்ன்னு தான் சொல்றாங்க. உடனே இல்லை எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாருன்னு யாரும் சொல்லாதீங்க. உடனே பாதி பேர் ஏய் அஜித் தான்யா சம்பளம் ஜாஸ்தி, விஜய்லாம் கிடையாதுயா அப்படின்னு பாதி பேர் சொல்லுவீங்க. அவங்க ஃபேன்ஸ்க்கு அவங்க ஸ்டார் வசதி தான், அதில் தப்பே கிடையாது. ஏன்னா ரஜினி சாரும் ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது, அஜித் சாரும் ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது. பட் ரஜினி சார் அஜித் சாருக்கு வந்து கண்டினியூஸ் படங்கள் இருக்கு. பட் விஜய்க்கு கண்டினியூஸ் படங்கள் இருக்கானா கிடையாது. ஏன்னா விஜய் வந்து சொல்லிட்டாரு இதுதான் என்னோட லாஸ்ட் படம்ட்டு. ஸோ அந்த ஆடியன்ஸும் அந்த என்கேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே தான் சொல்கிறோம். அதனால தான் அவர் சம்பளம் அதிகமாக வாங்குறாரு. பட் போகிற போக்கில் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் 300 கோடியை தொட்டுருவாரு, ரஜினி சார்லாம் எங்கேயோ பறந்து போயிடுவார் 400 கோடிக்கு. விஜய் இப்போதைக்கு லாஸ்ட் ஃப்ரீம்ன்றதுனால 275 crores இஸ் வர்த் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம் பொறுத்து இருந்து. வினோத் என்ன பண்ண போறாரு, தளபதி 69 என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்ப்போம்.